Hi students, welcome to Max 10th Max Chapter 2 Numbers and Sequences Exercise 2.1 page number 42. First question, find all positive integers when divided by 3 leaves remainder 2. Find all positive integers கண்டுபிடிக்கணும். Divided by 3 ஆல் divide பண்ணும்போது remainder என்ன வரும்? 2 வரும். அந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன மெத்தடில் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா யூக்ளிடியன்ஸ் டிவிஷன் லெம்மா அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மானா என்னன்னு பார்த்துக்கோங்க. let a and b any two positive integers then there exist unique integers q and r such that a equal to bq plus r 0 b அப்படின்னு டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா க்யூஆரும் இதில் உள்ள யூனிக் இன்டிஜராக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்கல்ல 3 அந்த 3 தான் இங்கே வந்து பி. ஓகேவா? அந்த 3 தான் என்னது இங்கே வந்து பியாக இருக்கும். அதாவது எந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர். ஓகேவா? இந்த ஆறுங்கிறது வந்து ரிமைண்டர். ஆறுங்கிறது என்னது? ரிமைண்டர். இதில் ஒரு நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிவைசர். டிவைசரை விட எப்போவுமே ரிமைண்டர் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு கொடுத்த டிவைசர் என்ன 3யா? ரிமைண்டர் அவங்க என்ன கொடுத்தாங்க 2. ஓகேவா? இஃப் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்கள் ஆர் 0வாகிடுது. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? பிக்கு தான் கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ பி டிவைட்ஸ் ஏ, பி டிவைட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்வெர்ஸ்லி இதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. பி டிவைட்ஸ் ஏவாக இருந்தால் தென் ஏ ஈக்குவல் டு பிக்கு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இங்கே டி ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 3. டி ஈக்குவல் டு என்ன? எப்போவுமே நம்ம சம் போடுறப்ப கிவன் தட்னு கொடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. அதை கிவன் தட் டி ஈக்குவல் டு 3 ஆர் ஈக்குவல் டு 2. ரிமைண்டர் தான் என்ன 2. ஸோ நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பை யூக்ளிடியஸ் டிவிஷன் நம்ம எடுத்து எழுதிட்டு ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 1 2 3 4ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அண்ட் ஸோ ஆன் நம்ம போட்டுகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு என்னது? பிக்யூ ப்ளஸ் ஆர். க்யூ வந்து இப்போ 0 எடுப்போம். க்யூ வந்து என்னவாக எடுக்க போகிறோம்? 0. பிங்கிறது என்னவாக இருக்கும்னு நான் சொன்னேன்? அந்த நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்கல்ல 3 அது. ஸோ 3 0 ஓகேவா? ப்ளஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 × 0 0 + 2 0 + 2 = 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 அப்படியே இருக்கும். 1 எடுத்துக்கோங்க ப்ளஸ் 2 1 × 3 3 தான் ப்ளஸ் 2 = 5 3 2 + 2 3 2s are 6 6 + 2 = 8 3 3 + 2 3 3s are 9 9 + 2 11. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 நம்ம போடலாம். 3 4 + 2 4 3s are 12 4 3s are 12 + 2 = 14. ஓகேவா? இப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடச்சிருச்சு. அந்த ஆன்சர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அவங்க கேட்டது ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? ஏ அண்ட் பி வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தானே சொன்னோம். ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன? இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர்னு எடுத்து எழுதி அண்ட் ஸோ ஒன் ஏன்னா 5 எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆன்சர்ஸ் வரும் அதை எடுத்து எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. ஒருத்தட்ட 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அவர் ரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ரோவுக்கு வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறாரு.
இதில் எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அவர்கிட்ட இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸில், பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு நம்ம ஃப்ளவர் பாட் வந்து எதுவும் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். கிவன் தட்டுன்னு எடுத்து நீங்கள் a man has 532 flower pots, each row contains 21 flower pots, இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் ஈக்குவல் டு each row contain equal to 21 flower pots, அந்த மாதிரி நீங்கள் இதை எழுதிக்கோங்க. தஸ் டிவைடன் இதில் எது 532, அதாவது டிவைட் ஆக போகிற நம்பர். எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம், டிவைசர் எது 21. இப்போ பை யூக்ளிடியன்ஸ் டிவிஷன் லெம்மா அதை எடுத்து எழுதிக்கோங்க. a equal to b cube plus r. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து a என்ன நமக்கு தெரியும் 532, ஓகேவா. இதில் b என்ன 21 இன்ட்டு q நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ r நமக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. இங்கே க்யூவும் ஆரும் இங்கே இருக்கும்போது இந்த 21 என்ன ஆகும், இங்கே வரப்போ டிவைட் ஆகுமா, அந்த டிவைடை தான் நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஈக்ளோடியன்ஸ் டிவிஷனில் இந்த லெம்மா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் எடுத்து நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2s are 2, 2 2s are 4. அதுக்கு மேலே போனால் கூட போயிடுமா, 3ல் 2 போச்சுன்னா 1, 5ல் 4 போச்சுன்னா 1, 2 எடுத்து எழுதிக்கோங்க. 5 டைம்ஸ் வரும், 1 5s are 5, 5 2s are 10, 6 போட்டோம்னா கூட போயிடும். ரிமைண்டர் என்ன வருது 7. நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு அதில், அதை எடுத்து நம்ம அதில் எழுதிப்போம். ஓகே, கோஷன்ட் என்ன கிடச்சிச்சு 25. இந்த க்யூங்கிறது என்ன கோஷன் 25, பிங்கிறது டிவைசர், ஏங்கிறது டிவைடன், ஆறுங்கிறது என்ன ரிமைண்டர். நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு, ஓகேவா. அவங்க கேட்டது எத்தனை ரோ வந்து பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்களா, அந்த ரோவும் நமக்கு கிடச்சிருச்சு. லெஃப்ட் ஓவர் கேட்டிருந்தாங்க, எத்தனை பார்ட் வந்து நமக்கு லெஃப்ட் ஆகுங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க, அதை எடுத்து நம்ம எழுதிடுவோம். ஸோ கோஷன்ட் ஈக்குவல் டு 25, ஆர் ஈக்குவல் டு 7. therefore completed rows வந்து என்னது 25. therefore left over flower plots எவ்வளவு 7. flower plot எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 25 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் வந்து 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன், prove that the product of two consecutive positive integers is divisible by 2. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அப்புறமா நம்ம ப்ராடக்ட் பார்த்துட்டு இது 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். லெட் எக்ஸ். இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்னால் என்ன, அடுத்தடுத்து வர எண்கள். இப்போ பாருங்களேன், அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் என் கூட எடுத்துக்கலாம், கே எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் லெட் எக்ஸ் அண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் நான் எடுக்க போகிறது. இந்த நம்பர்ஸ் தான் என்னது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பி த 2 positive integers. ஓகேவா, இதை ப்ராடக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், therefore product equal to x into x plus 1, x into x plus 1 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிவிசிபிள் ஆகுதா, அதாவது 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு ஆட் நம்பரில் ஒன்று ஈவன் நம்பரில் ஒன்றும் நம்ம போட போகிறோம். கேஸ் 1 என்னவா எடுக்க போகிறோம்னா எக்ஸை வந்து ஈவன் நம்பராக எடுக்க போகிறோம். அடுத்தது நம்ம ஆட் நம்பர் வந்து போடுவோம். இப்போ எதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, therefore இல்லை தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்தோம் 2k. ஸோ 2k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 2k ஹோல் ஸ்கொயர் என்னவா மாறிடும் 4k ஸ்கொயர்டாக மாறிடும் ப்ளஸ் 2k. ஓகேவா, இப்போ காமனாக நம்ம 2 எடுப்போம். ஏன் நம்ம 2 வெளில எடுக்கிறோம்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 வெளில எடுத்துட்டோம்னா இங்கே உள்ளே என்ன இருக்கும், உங்களுக்கு 2k ஸ்கொயர் இருக்குமா ப்ளஸ் k மட்டும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 2kவை கூட நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். 2kவை வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும், இங்கே ஒரு 2k மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1 மட்டும் இங்கே இருக்கும். ஓகேவா, இப்போ 2 இங்கே வந்திருக்கிறதுனால 2k இங்கே வந்திருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து என்னவாகும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். therefore it is divisible by 2. therefore it is divisible by 2. அடுத்த ஆப்ஷன் என்ன எழுத போகிறோம், ஆட் நம்பர் எழுதுவோம். கேஸ் 2ல் இஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர்னு எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுவோம், ஆட் நம்பருக்கு 2k ப்ளஸ் 1. ஓகேவா, ஆட் நம்பர் எப்படி இருக்கும் ப்ளஸ் 1 சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட் நம்பர் ஆகிடுச்சு.
நம்ம ஈவன் நம்பருக்கு ஒன்லி 2k மட்டும்தான் எடுத்தோம். இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாலும் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2k ப்ளஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் என்ன இது பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக 2k ப்ளஸ் 1. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டா a ஸ்கொயர்டுங்கிறது ஃபுல்லாக 2k தான். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஏங்கிறது 2k, bங்கிறது 1. ஓகேவா? பாருங்க a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டுங்கிறது 1 ஸ்கொயர். இங்கே இருக்கிற 2k ப்ளஸ் 1, 2k ஸ்கொயர்டுங்கிறது 4k ஸ்கொயர்டு, 2 2s are 4, 4 1s are 4 தான். ஸோ 4k, 1 ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் 2k ப்ளஸ் 1, 4k ஸ்கொயர்டு. k வந்து 2 டேர்ம் இருக்கா, அந்த டேர்ம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4k ப்ளஸ் 2k என்ன வரும்? 6k. 1 ப்ளஸ் 1 2, 1 ப்ளஸ் 1 2. இப்போ நம்ம 2வை வந்து காமனாக நம்ம வெளியில் எடுப்போம். ஓகேவா? இப்போ 2 2s are 4 ஆகிடுமா? அப்போ 2k ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 6k. அப்போ 3 2s are 6, 3k. 1 2s are 2, ஸோ 1. இப்போ இந்த நம்பரும் என்ன ஆகும்? இங்கே 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதை எடுத்து எழுதிட்டு hence it is proved நம்ம எழுதிட வேண்டியதுதான். ஓகே, it is divisible by 2, hence it is proved எழுதியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.